ஒரு நிமிஷம். ஹரி சார் முன்னாடி வாங்க. சிவா சார், கருணா, ஆதிக்கு முன்னாடி வாங்க. ஆதிக்கு இங்க வாங்க. இங்க எடுத்துருவோம். One second. ஓகே. ஸோ புதுகவும் நாடும் நாட்டு மக்கள் திரைப்படத்தினுடைய இந்த வெளியீட்டு, இந்த ப்ரீ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர்லாம் பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். சார் ஒரு நிமிஷம். சார் வீடியோ ஃபர்ஸ்ட். விஷுவல்ஸ் ஓகேவா? எதுமா சார் போஸ்ட் கொஞ்சம் கீழே. ஓகே சார். சிவி சார் அங்க பாருங்க, பின்னாடி விஷுவல். மேனேஜர் ராகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். விஷுவல்ஸ் ஓகேவா? ஒரு நிமிஷம் சார். ஸ்டில்ஸ் இங்க ரமேஷ் ஸ்டாண்ட் ரெடி சார். லுக்கிங் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. மிஷினாக இருந்தாலும் சரி, டைம் மிஷினாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஹிஸ்டரி படைக்கக்கூடிய நம்முடைய ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. எஸ், அவரோடு இணைந்து இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போறவர். இவர் வந்து ஒரு தீர்க்கமான வெற்றி மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள வந்தவர். அதுக்கப்புறம் நம்ம தலை சொல்ற மாதிரி ஒவ்வொன்றையும் தானே செதுக்கிக்கிட்டவர். அப்படி செதுக்கிக்கிட்டதுனால இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. எஸ், அனைவருக்கும் வணக்கம். சிகுமார் சார் படம் எடுப்பார், ஆடியோ லான்ச் பண்ணுவார், ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. திரும்ப எனக்கு 10 ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார். ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது, வேறு யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார். நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி, இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ரவி நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை சுத்த விட, நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே. நேராக வந்து நான் சூதுகமில் ஒர்க் பண்ணேன், நலன் சாரோட அசோசியேட்டாக. நிச்சயமாக அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஆன்லைன்லேருந்து ஒரு ஆழமான நம்பிக்கையை, நான் கொஞ்சம் சோறு உடஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார். நிச்சயமாக அதை வேறு யார்த்த தயாரிப்பாளர் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் அந்த வச்ச நம்பிக்கை, அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டாங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது போலவே ஒரு அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம், அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவு இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அது போக அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 2010 நாளைக்கு அந்த டைம் வந்து அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார், சோறு உடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார், என்னுடைய கதை டிஸ்கஷன்லையும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா. ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனியஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்சன்னு. அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் ஆயிருக்கு. இருந்தால் கூட
மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோட அது வந்து நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பாரு எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. அதுவரையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுவாக இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துச்சு. இன்னும் ஞாபகம் இருக்குது, உதயம் தியேட்டரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் 2 வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க்காண்டியனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க்காண்டியனோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அதை போய் சேரும். ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போது குட் பேட் அப்டிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்காக தான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனி வந்து நிறைய இப்போ டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, ஏன்னா அதை செலக்ட் பண்ணல. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 a great பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விஸ்வன் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடவுளே, ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? படம் படம் போயிட்டு இருக்கு, அதை பற்றி தேங்க்யூ. இன்னொரு இவருடைய 2012 அதே பேட்ச்ல வந்து தமிழ் சினிமாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர். ஏதோ பீஸா சாப்பிட்டு ஜிகர்தண்டா குடிச்சிட்டு போயிடுவார் நினைச்சா பேட்டையை கிளப்பி இன்னைக்கு வந்து டபுள் எக்ஸ் ஸ்பீட்ல சூர்யா 44 இயக்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் சுப்புராஜன் அவர்களை மேடை கலைக்கிறோம். இந்த காம்போல அவர் மட்டும் எப்படி மிஸ் ஆனா நல்லா இருக்காதுல்ல. ஜென்ரலா இசை தான் நமக்கு மகிழ்ச்சியோ வைபோ சந்தோஷமோ தரும், ஆனா இவரே நமக்கு அப்படி தரக்கூடியவர் தான் சார். ப்ளீஸ் சார். சந்தோஷ் நாராயணன் அவர்கள். சிவகுமார் வந்துரு. ஓகே, பார்த்தல கேங் வித் கேங்ஸ்டர். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி சார். தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்ட் ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக மொத்தம்லாம் நடிச்சிருக்காரு. சிவா சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும், அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை, அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் வெயிட் பண்ண அதெல்லாம் சமக்காத ஒரு படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டாரு. ஓடினவர் வந்து ஒரு ஏதோ படம் நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தர மாட்டேன்றாரு. ஆனால் நல்லா இருக்குது, படம் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டாரு. பாதி படம் முடிச்சிருந்தது. ஒரு கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டாரு அவரு. ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான், இப்போ படம் பண்றான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது பட்சம் வந்து உடனே கூப்பிட்டாரு, ஒரு 50,000 அதான் அவ்வளோ கான்ஃபிடண்டா ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து ஃபுட்பால் இருக்கு, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு
அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படிதான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அந்த ராகேஷ் இருக்காரு, அந்த சுந்தர், 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைம்ல வந்து அட்டகத்தி டைம்ல வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அண்ட் சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பிச்சாரு, உடனே வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன். சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தாரு. இன்னொன்னே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன், ஓகே வரலாம், ஆனா எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டா நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டா நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவிகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சுதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி, நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவிகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நானே நாளை இயக்கணும்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் இன்னும் நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக. அதனால் நான் இப்போ தான் சூதுகோம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம், பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது, அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணாதான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, மதுரைக்காரர், சரி ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். அப்போ அவர் வந்து சொன்னார், வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டீனரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனது நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 டேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சுவேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்கா நம்ம பண்ணுவாங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன சொல்கிறாங்களா, இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை என்ன இல்லை அதுவுமே ரொம்ப. ஏன்னா ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டே என்ன படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர், இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம்னா இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல, 2 crores சார், வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது ஒரு 1 crore பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ஒர்க் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஹியர். ஏன்னா வந்து இத்தனை பேர், இத்தனை படங்கள், இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு. அதில் வந்து சிகுமார் சார்லேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகைன். ஸோ ஹாப்பி ஃபார் சிவிகுமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர், நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைம்ல வந்து நாங்கள் 4 ஏஜ் பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையா இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகம் வந்து எப்படின்னா லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ். அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட
ஒரு நாள் சும்மா படம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு, உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட பார்ட் 2, ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் வில் டேக் இட் தேர். அண்ட் தென் கருணா வந்து சூதுகம்க்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம், டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் த வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ பிக் நேம் பிஹைண்ட் சூதுகம்ன்றது. ஸோ சூதுகம் பார்ட் 2 will definitely win big அப்படின்றது என்னோட விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டு அது சீரியஸாக இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்டு படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான், இவன் இப்படிப்பட்டான் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனநிலை வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால் சூதுகம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமாக பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன். ஸோ அதனால் நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்ணுறது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து இந்த சூதுகங்கிற பேரை கேப்டலைஸ் பண்ணவர் மட்டும் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு சிவி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டுவாங்க, இந்த திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். ஸோ உங்களோட பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததேன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செம்மையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோற்ற மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது வந்து தோற்ற மார்ஜின் அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார். இப்போ IPL வந்து ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு, சாண்டி கரெக்டாக இருக்குன்னு. அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி ஒரு பைப்போலராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணோம், அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு அவனை நல்லா நடக்கும், இதெல்லாம் காமெடி பண்ணுவார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் பயங்கரமாக
அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லாரையும் கலாச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை, இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட் படமாக இருக்க வேண்டியது. அண்ட் இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்று டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக இவெல்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு. அதுவும் ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்னன்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு they made me சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் வந்து they had a big ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ கிரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ரஞ்சித் அம்மா மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிடுவோம், கேவலமாக இருந்துச்சு, ஃபுல்லாக மொக்கையா, எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ கிரீன் அப்படி வாங்கிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் இஸ் a great company, they have done lot. நான் அப்படிதான் நான் அவளுக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அது நான் அந்த அன்னைக்கு ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு கண்ணி அந்த ஊருக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்போ ஞானவேல் சார் வந்து லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு, பட் ஓகே ஒரு ஜாலியாக அது அப்படி நடந்தது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த 3 டைரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயணம். அதனால இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லான்ச்சில் நான் பேசினதுலாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுலாம் அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடிச்சு எந்தீங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் ஏன் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. திமிர் ஆகிட்டோம் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ண போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகவும் வந்து அதான் நான் கார்த்திக் சார் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். சில படம் ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகவும் அண்ட் கடைசி விவசாயி அப்படிதான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனு உள்ளே போய் சக்ட் இன் டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச், நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க, எதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிடுங்க. நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிட் சொல்லிட்டு நான் தான் பண்ணுவேன் மியூசிக்கு. நான் வேறு யாருமே வரமாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகவும் 2 டீம் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்னா ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணாம். ஸோ
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின், கங்க்ராட்ஸ் மேன், சி a lot of potential. பயங்கரமாக பண்ணுங்க. அண்ட் இன்னும் 2 படம் பண்ணுங்க அவரோடலாம் ப்ளீஸ். இதே மாதிரி இன்னும் 2-3 டேரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகம் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபாக எனக்கு நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். எடிட் பண்ணிக்கங்க, இது நல்லா இல்லை. தேங்க்யூ. பிளாஸ்ட்ண்ணே. தேங்க்யூ. சி குமார் சார் அவங்க நிற்கும் போது பேசிட்டீங்க சார், நீங்கள் இதோட பேசிட்டீங்க. ஒரே வீடியோவா 40 minutes சார். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சொன்ன தான், அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து வந்து பேசி கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிடும்ல உனக்கு அப்படின்னா. சரி, இது நல்ல ஐடியா இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி. வாழ்க்கை அந்த இன்டர்வியூஸ்குள்ள போய் அதை போய் பார்த்தோம், அந்த ஸ்டுடியோவில் பார்த்தோம்னா அப்பதான் தெரிஞ்சு ஐயோ படம் விட்டு அப்பாவில்ல படம் எடுத்து எல்லாருமே இது இந்த இண்டஸ்ட்ரி வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளோ பேசினாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது இவ்வளோ டேலண்ட் பீப்புள் இவ்வளோ கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும்னு போய் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பேசுறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பிரித்து பார்க்கறதுக்குலாம் நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஷன் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சுருந்தோம். இல்லை அது கவிதை, ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷனு செம்மையாக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அது விளைவுதான் ஒரு நாள் நல்லா சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு. ஓகே காலையில் வாங்க, நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 12 மணி இருக்கும், நாளை காலையில் வந்துருவேன் அப்படின்னு. வந்தவொடனே டக்குன்னு செக் எடுத்து கொடுத்தாரு. சார் உண்மையிலே படம் பண்ணுறேன், உண்மையிலே படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி ஆரம்பிச்சு போனது தான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவர் கொடுத்தாரு, படிச்சு முடிச்ச உடனே அன்னைக்கு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண. அப்போ அட்டகதி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, அன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ முடிஞ்சு நேரம் போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போகிற ரஞ்சித் பீஸான்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க இந்த படம் ரிலீஸ் எல்லாம் அதுக்குள்ள அடுத்த படம் அப்படின்னு எல்லாரும் நல்ல கதையாக இருந்துச்சு, நான் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்றதுக்குலாம் வரவே இல்லை. அவர் வந்து பீஸில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து வெளில 2 பேரும் தம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திக் கூப்பிட்டு சார் இவர் தான் நலன் அப்படின்னாரு. அவர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னா அதெல்லாம் சொன்னா கார்த்திக் கிட்ட ஒரு கதை இருக்கு சார் கேட்கலாம், சொல்றேன் பார்ப்போம். அது இப்போ வரைக்கும் அப்படிதான் அதுதான் சொல்லணும். ஓகே பார்க்கலாம் அப்படின்னு அது வந்து அது அதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷம் லீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஆனால் ஒரு மியூசிக் கேட்டவங்க நம்ம படம் பண்ணா அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஃபிக்ஸ். ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணும்னு, ஏன்டா மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், நம்ம ஆனால் மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த சூதுகம் 2 நான் வந்து அவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னாரு எனக்கு. 2014 நாங்கள் வந்து சூதுகம் 2 பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம், காவலன் படத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார் நம்ம காவலன் படத்துக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட வேலை கொடுங்க நாங்களே எழுதி பண்ணுறோம் சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டைத்தில் பார்க்கல இவ்வளோ ஒரு பயங்கர ஒரு நாலேஜ் இல்லை நாலேஜ் விட டேலண்டட் ரைட்டர்ஸ் நான் இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கதையை பற்றி பேசினா ஒரு நாள் ஈவினிங்குள்ள அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லாக சொல்கிறாப்புல அவர் பயங்கரமா அதை சொல்கிறாப்புல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் பண்ண வர மாட்டேங்குது இங்கே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். ஆனால் அந்த காமெடி வந்து ரொம்ப சமயம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் இல்லை வந்து எனக்கு கேங்ஸா மெட்டாஸ்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹி டிட் a wonderful job in the அதே மாதிரி இக்னேஷ் அஸ்வின். அப்புறம் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியுமா நலன் மூலமாக தான் தெரியும். ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு
ஒரு இதில் பண்ணியிருந்தார், ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல், அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின். அந்த கிரீனரி போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல தரமான பையன், நல்லா மியூசிக் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டாக இன்னைக்கு 2 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ஹரி எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லண்டனில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தான் ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் இன்னும் இமிகிரேஷன் வெளியே வரல, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்கள் 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த படம் இந்த லெவலில் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இன்னைக்கு சூரியன் 2 வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து வந்து தங்கராஜ் சார் தான். நான் மட்டும் இல்லை, இந்த என்டையர் காஸ்டியூம் குழுவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் என்னை விட அவருக்கு நம்பிக்கை வச்சாரு அர்ஜுன் மேல. அவர் வந்து இந்த படம் நல்லா அவரும் சரி நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமா என் கூட ராத்திரி வேலை சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்தில் அகில ஒரு சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இந்த படத்தில் நான் போய் நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் நடிக்கலாம் பிரதர் அப்படின்னு. இந்த படமா ஐயோ அந்த படத்தில் ஏன் டெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம அப்படின்னு அப்புறம் கதை அர்ஜுன் போய் கதை சொன்னோன்னா அவர் வந்து நானும் அவர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி அவர் நடிக்க வேண்டியது, நாங்கள் வந்து படம் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு வழியாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இந்த படம் எழுதி முடிக்கும் போது இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு அதுவும் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கே வந்து நம்ம அத்தனை ரஞ்சித் ராஜசேகர் நலன் மந்திரி சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக்கிறத அப்புறம் கௌரவ வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ் காஸ்டன் கூட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து வாகச்சந்திரன் சார் வந்து ஒரு சம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும். அதே மாதிரி சூரியம்ல வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு வேற யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அருமை பிரகாசத்தை விட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமா, அதனால நீங்க வந்து இருந்து எங்களை வாழ்க்கை வந்தா அனைவருக்கும் நன்றி. நீங்க வந்து இன்னைக்கு எனக்காக நீங்க உங்க முகமான நேரத்தை செலவழிச்சு இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரிச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்டுக்கும், அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிடமா இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிஹரன், அப்புறம் சந்தோஷ், அதுக்கு 3 பேருக்கும் மிக நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை திரும்ப நம்பி தேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர், ஒரு ஃபன் பிலிம் இந்த படம் இருக்கும். அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அத்தனை தெய்வங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் பேசிய மேடையா அது உள்ளத்திலிருந்து வரும்போது அந்த சந்தோஷம் அப்படிதான் வார்த்தைகளா வரும். ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. லவ் யூ ஆல். சொந்தக்காரர் நம்மளுடைய அவரோன அருமை பிரகாசம் கருணாகரன் அவர்களையும் மேடைக்கு சார் ப்ளீஸ் வாங்க சார். சோது பகவனும் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இப்ப நடிக்கிற இந்த படத்துல இன்றைய இளைஞர்களோட சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்துல வந்து வில்லனா நடிப்பாங்க, நேர பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. படத்துல காமெடி பண்ணுவாரு, நேர பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரா இருப்பாரு. ஆனா சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்துல எப்படி பிளசண்டா இருக்காரோ அதே மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பிளசண்டா
அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பா வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, 45 வருஷமா நடிச்சுட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை நான் நடிக்கிறேன். MS பாஸ்கரோடய நடிக்கிறேன். அதனால வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எந்த படத்தை பத்தி எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பத்தி கேட்டாங்க, யார் யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாரை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவாரு அப்படின்னு எங்க அம்மா சார் கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு, வாரை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவாரு, ஆனா தமிழ் படத்தையும் நடிச்சவர் நான் இங்க சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னா. இங்க பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா அப்படி போய் நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கு மேடைக்கு வந்தா. இந்த மேடையில அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமா இருந்தாங்க. இது என்னன்னா, இப்பதான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்னதா தான் கேசட் வெளியீட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும், ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்க அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதை பிரமாதம் ஈத்தது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளவு நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டா இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமா இருந்தாலும் 6 மாசம் எடுத்தாலும், 1 வருஷம் எடுத்தாலும், 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமா அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்துட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நீங்க தான் வந்து குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். என்னை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்க காட்டுல ஒரு சிங்கம் இருந்திருக்கு, அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு போயிருக்கு, அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாலுதான் பாரு, போந்து பாரு, முகந்து பாருன்றது. ஆமா அப்படின்னு சிங்கத்துக்கு கோவம் வந்து அட்டிச்சிருச்சு. என்னையே பார்த்து என் வாய் நாருன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது, ஓநாய் வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாருது பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் வந்து நாருதுன்னு சொன்னா ஆடு மாதிரி அடி வாங்கிடுவது சொல்லிட்டு நாரல பொய்யா சொல்றது சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்து நேரம் வந்து சிங்கத்துல வந்து சிங்கம் என் வாயை நாறு மோந்து பாரு, முகந்து பாரு, நாறுதான்னு கேட்டுருக்கு. இப்படி மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளா எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்ப நீ போய் சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போக வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு என்னன்னா, அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இந்த கேரளம் கலாச்சாரம் அன்றைக்கு வந்து நீங்க எல்லாம் அப்படிதான் இல்லையா அப்படின்னு. அன்னைக்கு மரத்தடியில் எல்லாரும் ஒன்னும் உட்கார்ந்து இருந்தோம். அதாவது அதுலயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு, இதுலயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு. அங்க ஒன்னும் உட்காந்து எவ்வளவு பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம். அது காரவன் உட்கார்ந்து இருக்க மாதிரி தானே. ஸோ இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப காரவன்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்ப நாங்க எங்க ஷூட்டிங்ல எல்லாருமே சிவாகரணும் எல்லாரும் ஒரே காரவன் உட்கார்ந்து. இது மாதிரி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் என்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களால் இங்க வந்து வாழ்த்தினார்கள். அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவது பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குநருக்கும், கலைஞர்களுக்கும், தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும், கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம்.
சுருக்கமாக பேசிட்டு நிறைய மாதிரி சைலண்டாக போயிடலான்னு பார்க்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் MS பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதா ரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணாரு. நிக்கில் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாத்திரீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, நான் வேலை தேடும்போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க மாட்டேன், லாஸ்ட் 3 நாள் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சாரு. எங்க 2 பேரும் மொத்தமாக 27 இன்டர்வியூ ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு சட்டையை மாத்திர மாதிரி பண்ணி விட்டாரு. இன்னும் இந்த மாதிரி நிக்கில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிறிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆளையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ரூல் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணான்ட்டாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இல்லை வச்சு நிறைய ரூல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேற ஏதாவது ரூல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுபாஷ் போய் புலம்புனேன். அவரு ரெக்கமெண்ட் பண்ணாரு சிறிகுமார் சார்ட்டு போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணாக் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ரூல். இன்னைக்கு அதோட சீக்வல்லையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து அந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. எஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13th மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ நன்றி மூவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ பிரதர், கங்க்ராட்ஸ் உங்களோட கின்னஸ் ரெக்கார்ட். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா அப்பாவுக்கு நன்றி. அம்மா அப்பா வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் தென் ஸ்ரீனிவாஸ் கவினேயன். So he was the one who identified me. He was the one who took me to Nalan sir. And Nalan sir ஓட அசோசியேட் ஆகிறதே ஒரு பெரிய பிளெஸிங். அவருடைய படமான சூதுக்கம் 2 கிடைச்சது, ஐ திங்க் பிளெஸிங் இன் போனஸ். அண்ட் தென் சிறிகுமார் சார், தங்கராஜ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜுன் அண்ணா ஃபர்ஸ்ட் தீம் சாங் பண்ணதுக்கு அப்புறம் ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா தான் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போச்சு. எனக்கு தெரியல நான் பண்றேனான்னு, ஆனா அதுக்கப்புறம் தான் லேட்டராக நான் தான் பண்ண போறேன் மியூசிக்ன்றது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். And then I want to thank my performance teacher Gemma, and then performing arts teacher Mike Baines. So thank you all, thank you so much for coming here. நன்றி வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். December 13th படம் ரிலீஸ், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிறிகுமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை December 13 எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கும் சிறிகுமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எட்வின் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகள் எழுதி கொடுத்தாலும் அந்த வரிகளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன் கம்போசிங் பண்ணுவாங்க, ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹரி கூட ஆல்ரெடி நான் அக்கறைங்கிற மூவியில் ஃபுல் சாங் எழுதியிருந்தேன். ஹரியும் ரொம்ப எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஏதாவது சொல்லி அனுப்புறீங்களா சார்? ப்ராப்பர் கதாபாத்திரம் பண்ணிருக்கக்கூடிய வர்ஷினி அவர்களை மீறி கிடைக்கிறோம் ப்ளீஸ். இல்லை அண்ணே சொன்னீங்க. படத்துல கண்ணுக்கு தெரியாத ஹீரோயின் அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஹீரோக்கு மட்டும் அப்படின்னு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கும். அப்படி
ஸோ கண்ணி வைக்காம பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்தின் மூலமாக கோலிவுடுக்குள் தடம் பதிக்கும் ஹீரோயின் ஹரிஷா ஜஸ்டின் அவர்களை மேடை கலைக்கிறோம். எட்வின் அவர்களை மேடை கலைக்கிறோம். அண்ட் அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரரான லாவர்தன் லிரிசிஸ்ட் லாவர்தன் அவர்களை மேடை கலைக்கிறோம். நடந்துட்டு இருக்கக்கூடிய விழா. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதான் நானும் நிறைய பேச நினச்சிட்டு வந்தேன், அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சிவி சார் எப்போதும் ஒரு சில விஷயத்த வந்து அவருக்குள்ள வச்சுப்பாரு. அந்த டேல அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசுல நினைச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட, சார் ஆடியோ லான்ச் போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்ல முன்னாடியே. சார் ட்ரெய்லர் நம்ம புதுசாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் போடலாமான்னா அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமரட்டம் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அது அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கேன், நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுவா சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முந்தாஸ் பட்டியலில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போதான் தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேற லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அது கற்பர் கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த சார். அந்த அளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார். படத்தை வந்து கொஞ்சம் பண்ணிக்கோ கண்டிப்பாக தேட்டரில் அது. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் அது வேற எதுனா பேர் சொல்லி யோகராஜ், அவர் அரவிந்த், பார்த்திபன், ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், இவரு ரமேஷ், கிஷோர், விஷாலங்க, அருண் அண்ணன். அதான் இப்ப இவங்க தான் அந்த ஸ்பாட்ல. விஷாலங்க, ஓகே, அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்ல. ஏன்னா இப்ப நம்ம அந்த ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரண காரியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டா கொண்டு போறதா இருக்கட்டும். அது இப்ப யோகராஜ், கதிர், இவங்களா எங்க கதிர் யோகி, இவங்க தான் அந்த இந்த படம் வந்து இப்ப இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்ல சத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய விதத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்துல வந்து நாங்க வந்து அடுத்து நான் வந்து எங்க ஹீரோ சாரை பத்தி தான் பேசணும். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்ல வந்து டைரக்டர் தான் வர ஆர்டிஸ்டை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்வோம். ஆனா எங்களை அவர் கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு ஸ்பாட்ல. நாங்களே ஏதோ ஒரு இது போனா கூட அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணுவாரு. அப்புறம் கருணா சார். இதுல இன்னொன்று எங்களுக்கு வேலையை பெருசா மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவரு அருமை பிரகாசம் கேரக்டரா இருக்கட்டும், நானோதயம் அதாவது MS பாஸ்கர் சார் கேரக்டரா இருக்கட்டும், ராதரவி சார் கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் கருணா சார் வந்தாரு. அவருக்கு நாங்கள் வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்ன உடனே இதுல என்ன அர்ஜுன் சார், இதுல நீங்க வந்து நிதி அமைச்சரா பண்றீங்க, இல்லை நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனா பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனா அவர்கிட்ட நாங்கள் அந்த அருமை பிரகாச கேரக்டர் எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டாரு. அதே மாதிரி MS பாஸ்கர் சாரும் நானோதயம் அந்த கேரக்டர் அந்த படம் இல்லை அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்க வேலை பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டாரு. எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத் நம்ம ஹீரோ கேரக்டர் மேலதான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவரு ஒரு குருநாத், அவரு ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி SR பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைட் நாராயண் மாஸ்டர், அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சிவி சார் வந்து ஃபர்ஸ்ட் சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த படம் அடுத்து டேக் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்போது தான் தங்கராஜ் சார் அந்த சுபா ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே வந்து என்னன்னா ஃபீச்சா ஃபோர் கதையை வந்து நீங்கள் கதை பண்ணி கொடுங்க அர்ஜுன், அது அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்போ கேமராமேன் கால் பண்ணார் எனக்கு, இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காருங்க ஒரு இடத்துக்கு, இது சுபா ஹோட்டல் அப்படின்னு. சார் ஜி விட்டுறாதீங்க, அவர் பெரிய ஆள், சும்மா அவர் ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருப்பாரு, அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க, அப்போதாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா. நாங்கள் போகும்போது மைண்ட் செட் ஆகிட்டேன், இன்னைக்கு ஃபீச்சா ஃபோர் கதையை சொல்லக்கூடாது, சூதுகம் 2 கதையை தான் சொல்கிறோம், அவரு தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீச்சா ஃபோர் கதை ஒரு ½ ஹவர் சொல்லிட்டு சார் சூதுகம் 1 கதை பண்ணியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையை சொன்னேன். அதில் அவங்க கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாரு. ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன், அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்க அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் ரிலீஸ்க்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ் பாருங்க. அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா, நான் தான் நினைச்சுக்கிறேன், சரி ஓகே எப்படியும் ஒரு லைஃப்ல நம்ம இதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பாவை அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்க அக்கா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன் சார். சார் வாங்க சார். தேங்க்யூ சார். நிச்சயமா இப்படி தோற்றின் எப்படி வெல்லும் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சூதுகம் 2 நாடும் நாட்டு மக்களும். அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கான போட்டோவா நிச்சயமா மாறும். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். அடுத்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கு சார், நாங்கள் அடுத்தது படம் எடுத்து வந்துடுறோம். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் ஸ்டார் கூப்பிடுறேன். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் இப்போ நடிப்பு அரக்கனா இருக்கார், ஒரு அழுக்கு அரக்கனாவும் சரி. அப்போ இவர் அமுல் பேபியா இருந்தார் சூதுகம் 1ல. அப்பயும் சரி, தொடர்ந்து தன்னுடைய எஃபெக்ட்ஸ் மூலமா நம்மளுடைய மனசுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாபி சிங். நீங்க பேசுறீங்க, நீங்க கெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம், மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடா இருக்கு. வாழ்த்துக்கள் சூதுகம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருக்கு சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சூதுகம் 2 வெல்லும், அதுல டவுட்டே இல்லை. சிவி சார் பத்தி சொல்லணும். ஆக்சுவலி வந்து இந்த டைம்ல இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகம் 2 ஆக்சுவலி நான் உள்ள வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அப்புறம் நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சாங்க. ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்றீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஷூட் எல்லாம் எடுத்தாரு. அவர் பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என்னால நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவிஞன்னு நினைக்கிறேன் வீட்டுல பார்த்துட்டு வந்து, பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியும் நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற ஒரு ஒரு அவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போது ஒரு சீன் சொல்லாரு, இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்னு, இல்லை பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து சூதுகம்ல வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகம் 2 சம்பளம் என்னால மறக்கவே முடியாது. சூதுகம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன். ஸோ அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை. சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும். அப்படிதான்டா சரிடா வெயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிரு, அதை ஈவினிங் பாட்டு இருக்கா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீம் நல்லா கேண்டி கிளப் கூட்டு போனாரு, நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோன்னா என்னடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்கேன், இந்த கழிச்சுக்க இந்த 10,000 எடுத்துக்க. இப்படி எல்லாம் யாராலையும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும் தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்குவாரு. இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா, அப்படியாடா இனி பார்ட்டிக்கு வந்ததா கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைம்ல மேல தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா அமையும் நிச்சயமா, அது எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதுல நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும்.
அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் கருணாகரன் நீதான் அவனை வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாம முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறது தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊர்ல இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேற சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஓகே. ஸோ நல்லன்னு சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட். பார்த்து கைத்தட்டுறது எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு, கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தயவுசு கைட்டுட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவிகுமார் பற்றி வரேன். என்னன்னா சிவிகுமார் வந்து ஒரு பெரிய அசெட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சரி ஒரு சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, பெரிய அந்த மாதிரி சிவிகுமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிகுமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலங்க நான் வந்து பார்த்தேன். அதை வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவ்வளோலாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா என்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் எதுவும் சொல்ல தெரியுதுல்ல. அந்த செக்கு படம் முடிச்சவொன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. ஓகே. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுவாரா அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுவார்ப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முடிகிற ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு தான் வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம் அப்படி. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு ஒத்த குழம்பு எடுத்துன்னு தராரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதீங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது, அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்னும் சாமி பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்ச உடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சாலும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதை விட சாட்சி எதுவுமே. ஸோ இது ஒரு விஷயம். அந்த இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னதான் நல்லா தமிழ் பேசுறாரு, அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமா வேற இருக்கு சார். நீங்க வேற ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருண்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேற இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து
அதில் வந்து பின்னாடி படம் விடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னும் 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். அம்மாக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு விட்றேன். ஸோ ஐயோ ப்ரோ, பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா, சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அது பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுருந்து நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக வில் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாதாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் உண்மை எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதையை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிடுங்க. என்னன்னா, சூதுகவும் இஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே, அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமன். இது இந்த லைட் மாதிரி வெரி பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. எப்படி அங்கேருந்து வந்தார் பாருங்க மேட்ரு. அதான் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறா? போயிட்டு ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மள பண்ண பண்ணிட்டாரு. நான் ரெடி நெக்ஸ்ட். ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, நானும் அவர்லாம் ஒன்றா ஆரம்பித்தோம். சென்னை 20 வந்து விக்கெட் பிரபுவோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்னைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுவீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம்லாம் ஒழுங்காக தராங்களா அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டம் வேணால் மாற்றங்க, இது நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது எல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கழட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
இட்ஸ் நாட் அ கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ. எஸ் ஸோ கலகலப்பா சார் ஐயோ சாரி சார் ரொம்ப அர்ஜுன் வாங்க இல்லை இதுதான் பிரச்சனை. என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேரில் எழுதி பேசலாம், நம்ம போட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம், இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன் உங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அது 100% ஷியோர். அண்ட் தங்கராஜ் சார் மேடையில் சொன்னால் மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. நான் வந்து இல்ல நான் என்ன சொல்றதுன்னா, நீ பாட்டு வேண்டாம் தர மாட்டேன், நீங்க பாட்டு பண்றோம்ல, பாட்டு பண்றீங்க, பாட்டு இல்லைன்னு சொன்ன மாதிரி பாட்டி பண்ணது சிம்மா இருக்கு. நீ பாட்டு பண்றியா இல்லையா? பாட்டு நீ இருக்கிறது நாங்க எடுத்துக்கலாம். சாயந்தரம் வரமாட்டேன்றேன். பாட்டு இருக்கா இல்ல பாட்டு பண்றீங்களா? பாட்ரி ஓகே ஓகே ஓகே. பாட்ரி சார் அந்த கதை இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ண கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகவும் ஒரு படம், இந்த படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க, அது பார்ட் 2 இப்போ வருது, பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் அதான் நான் இப்போ உள்ள வந்தது வந்து என்னை பத்தி சார் பேசலன்றதுக்காக வரல சார். இல்லை நான் சில விஷயங்கள் பேசல, அதான் என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரகராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்துமே டீ காலில் மீட் பண்ணுவோம், அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ காலில் மீட் பண்ணுறதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருக்கேன். இல்லை அப்போ ஆதிக்கு அப்பா வந்துருக்காரு ரவி சார், அப்போ தேங்க்யூப்பா. நானும் சில டைரக்டர்ஸ் மறந்துட்டேன், தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேசுறது. அது சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டாரு, என்னது வாழ்க்கையில கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை, ஃபாஸ்டா டக்குன்னு எழுந்துப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ குட் லக் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்து அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த வந்து இந்த விருது எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி. வந்த இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வரேன். நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டையை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாற்றிருக்காரு, அவரும் நிக்கிலோட பேருக்கான இருக்கிற போல தெரியும். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காரு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 14 தேட்டரில் பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. கமலா தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். Thank you so much, Kamala Theatres. And please give a big hand to Vignesh for hosting the event. Very nice. Thank you. Love you all. Nandri. Thank you.